சத்தியமாக தமிழக வெற்றிகத்தை விமர்சிக்க கூடாது. ஏன்னா திமுகவை அவங்களும் எதுக்குறாங்க, நம்மளும் எதுக்குறோம். எதுக்கு போட அவங்க விமர்சனம் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த பொதுக்கூட்டத்துடைய மொத்த வீடியோ பார்த்த பிறகு விடவே கூடாதுடா. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து இந்த தமிழக வெற்றிகள். என்ன எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம பேசிக்காக நாம் தமிழரை எதுவும் பேசக்கூடாது, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி நினச்சாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இப்போ சைலண்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த சாட்டை துறைமுருகனுக்கால அவன் தான் ஆரம்பிச்சிருக்கான் அவனோட வேலையை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேலத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிது. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே எல்லோரும் சேரெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வேறு சில எப்படி சொல்கிறது, மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவாளிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே அரங்கேறிச்சு. அதை வைத்து இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழகத்துக்கு பேராபத்து அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தான். சரி, நீ மற்றதெல்லாம் கூட விமர்சனம் பண்ணிட்டு போவோம், ஆனால் இந்த கட்சி பேராபத்துன்னு நீ சொல்கிற பற்றியா, இதுதான் இந்த பாயிண்ட் தான் என்னை இந்த வீடியோ பேச வச்சுது. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் ஏன் அதை பேசினா, இதற்கு பின்னாடி என்ன இருக்குது, என்னெல்லாம் நடந்துச்சு, தமிழின தலைவன் சொல்லிக்கிற தன்மான தமிழன் சொல்லிக்கிறவன் எங்கிட்டு போய் தபால்னு காலடியில் விழுந்தான், இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ. ஓகே கைஸ், என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்கே ஸ்டாலின் அவர்களை போயிட்டு, அதாவது முதலமைச்சர் போயிட்டு சீமான் அவர்கள் போய் பார்த்தாப்புல. அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னடா நீங்கள் மனுஷங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அது ஏன் எதற்காக அந்த மீட்டிங் நடந்துச்சு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ இந்த சாட்டை திருமுருகன் பேசக்கூடிய இந்த வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீமான் அவர்களுடைய ஒரு பர்சனல் இஷ்யூ போயிட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், அந்த விஜயலட்சுமியோட இஷ்யூ. அந்த விஜயலட்சுமியோடைய ஹியரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜை ஏற்றிருச்சு. ஸோ அந்த ஹியரிங்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை போய் காலில் விழுந்து கெஞ்சு கூத்தாடி இருக்காரு சீமான். இதுதான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்களுடைய வீட்டில் போய் போஸ்டர் ஒட்டி பெரிய பிரச்சனைலாம் பண்ண இதே டிஎம்கே இன்றைக்கி அந்த ஹியரிங்க்கு அரசாங்க லாயர் கூட ஆஜராகலை அப்படின்னா, அப்போ இந்த உள்குத்து இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்போ இவர் எல்லாரையும் தன்மான தமிழனாக இருக்கணும், யாருக்கும் தலைவனாக கொடுக்கக்கூடாது, திராவிடத்தை ஒழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிட்டு அரசியல் அவருக்கு ஒரு பிரச்சனைனா போய் பால்னு காலில் விழுந்துருவார். அந்த தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த தற்கூரி சாட்டை உட்காந்துக்கிட்டு நீ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் பேராபத்துன்னு சொல்கிற. தமிழ்நாட்டின் பேராபத்து தமிழ் தேசியம் சொல்லிட்டு தமிழர்களை முட்டாளாக்கக்கூடிய உங்களுடைய கட்சி தாண்டா, அதுதான் பேராபத்து. காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக போன்ற கட்சிகள் எப்படி தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கல்வி தரோம், நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லா தேவையிலும் செஞ்சு தரோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி தான் அவங்க மக்கள் மனசில் இடம் பெறுறாங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் என்ன பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வளர்ப்பது, அப்புறம் இந்த பனைமரம் ஏறுறது, கல் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை திருப்பி பேச ஆரம்பிப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் மனசில் இது போய் சேராதுன்னு தெரியும், இதை யாரும் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இதே கான்செப்ட் தான் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல சேலம் மாநாட்டில், ஆமாம் சேலத்தில் மாநாடு தான் நமக்கு வருது. ஏன்னா தளபதினாவே கூட்டம்னாவே மாநாடுன்னு வச்சுக்கோங்க. சேலத்தில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. மழை வந்தோடனே ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான், ஜென்ரலாக ஒன்றும் குடை இருந்தால் குடை பிடிப்பான், அப்படி இல்லைன்னா ஒரு கவரோ ஏதோ ஒன்று எடுப்பான். இவங்க எல்லாம் சேரை தூக்கி தலையில் கவுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் இவருக்கு பட்டுக்குச்சான். அதாவது நாம் தமிழர் கட்சி பார்த்திங்களா, கடும் மழையானாலும் வெயிலானாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் அப்படியே இருந்து நாங்கள் அந்த பேச்சை கேட்போம். பேச்சை கேட்டு என்ன பிடிங்கி கிழிச்சிட்டிங்கன்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு 6 அறிவு ஏன் கொடுத்துருங்க, மழையில் நனைஞ்சால் சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகுன்றது பேசிக்கு. இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றது நமக்கு தெரியும். ஆடு மாடு தான் மழையில் நனையும், அது தோல் அப்படி. ஆடு மாடு எங்கே வேணால் இருக்கும், அது வாட்டுக்கு இருக்கும், மழையில் நனையும், நனைஞ்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மனுஷன் அப்படி கிடையாது இல்லை. அப்போ
தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அவன் ஒரு சில வேலையை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அது உனக்கு வந்து காமெடியாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மழை நிற்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தேங்காவை வந்து இலையில வச்சு வர்ணபவன்கிட்ட வேண்டுற ஒரு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருக்குது. இது வந்து நம்பிக்கை. அதாவது இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க தான் வந்து மூட நம்பிக்கை, இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு வேணால் இது ஓகே. பட் இது காலங்காலமாக அந்த எல்லா இடத்துகளிலுமே மக்கள் செய்யக்கூடிய ஒன்று. நம்ம வீட்டில் கல்யாணம் காட்சி வச்சாவே மழை வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பந்தக்கால் நின்றதுக்கப்புறம் மழை வருதுன்னா தூக்கி இந்த மாதிரி தேங்காய் தூக்கி மேலே போடுவாங்க. பண்ண வேண்டிட்டு வையோ மழை வந்துடாத, நல்லபடியாக ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் நல்லபடியாக நடக்கணும். அங்கே நிற்கிறவங்க அந்த ஃபங்க்ஷனை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ அட்டன் பண்ணணும்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அவங்களால நிற்க முடியும்? ஸோ அதற்கு அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. இதைத்தான் தளபதி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து கடவுள் மறுப்பு நம்பிக்கையை கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்த பகுத்தறிவு மூட நம்பிக்கை இது எல்லாமே கடவுளை சார்ந்து தான் வருது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அதில் நொட்டை அதையே அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, இதை திமுகவும் செஞ்சுருக்கு அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சாட்டை திருமுருகன் வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு மக்களின் மனசை கேவலப்படுத்துறது, புண்படுத்துறது, இதுதான் தமிழ் தேசியமா? அப்போ நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? உங்கள் நாம் தமிழர் கட்சி நீங்கள் என்ன மாதிரியான கட்டமைப்பு கொண்டு வர போகிறீங்க? நீங்கள் எந்த விஷயத்தில் மக்களோட நீங்கள் ஒத்து போவீங்க? இப்போ நாங்கள் தனி உலகத்தில் வாழ்வோம் அப்படின்னா என்னடா அர்த்தம்? தனி உலகத்தில் வாழணும், போய் தனியாக தான் எங்கேயாவது வாழணும். இங்கே மக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதையெல்லாம் சேர்த்து கொண்டு போய் அந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசியல் தலைவன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவனை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும். உங்களை மாதிரி ஈத்தரத்தனமாக நான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குவேன்னு சொல்லிட்டு இவர் பனைமரம் ஏறின சீனை பார்க்கணுமே, ஐயோ அங்கங்கே கட்டி வச்சு அதில் ஏறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மாநாடு போடுறாரு, தண்ணிக்கு மாநாடு போட போகிறாராம், மரஞ்செடிக்கு மாநாடு போட போகிறாராம். மனுஷன்ட்ட கத்தியே இங்கே நீ என்ன சொல்ல வர, எது சொல்ல வரேன்னு உன்னால் புரிய வைக்க முடியல. நீ 5 அறிவும் 1 அறிவும் 2 அறிவும் இருக்கிற மிருகங்கள்கிட்ட போய் பேசி என்ன பண்ண போகிற? ஸோ அப்போ இங்கே உனக்கு ஜெயிக்கிறதுக்கான நீ அரசியல்களை வரல, ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு அரசியல். அந்த ஓட்டை பிரித்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு அயோக்கிய பயல் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இப்போ அதில் வந்து சிக்கலாயிருச்சு. இந்த வாட்டி அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட எடுபடலை. தமிழக வெற்றி கழகத்திட்ட இவங்களோட திட்டம் எடுபடலை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலையும் பெருசாக இப்போ யாரும் வந்து அங்கே போயிட்டு நிற்கிறதில்ல, எல்லாம் வந்துடுவாங்க இந்த பக்கம். அதே மாதிரி திமுகவுக்கும் இந்த வாட்டி பயங்கரமான அடி இருக்குது. ஸோ இதில் வேறு ஏதாவது அலையன்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்துருமோன்ற உள்ளுக்குள்ளே பயம் வேறு இருக்குது. காங்கிரஸ் வந்துடுவாங்களோ, இல்லை விசிகா வந்துடுவாங்களோ, ஏன் சொல்ல முடியாது, எடப்பாடியை கூட தலைமை ஏற்றிட்டு வந்துடுவாரோன்ற மாதிரி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கனால உள்ளுக்குள்ளே அல்லு கலண்டு போய் இருக்காங்க. அப்போ இவங்களோட அஜெண்டா என்ன? இவ்வளவு நாள் தமிழக வெற்றி கழகத்தை வந்து நீ பேசாமல் இருந்தால் அதுக்கு சாட்டை திரும்ப என்ன சொல்கிறான், நீங்கள் திமுகவை நாங்களும் எதிர்க்கிறோம், நீங்களும் எதிர்க்கிறீங்க, அதனால் நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் இதை நான் பேசியே ஆகணும், இதை நான் செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி ஒரு தற்கூரி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து நீ பதிவு பண்ணுறீங்கன்னா அப்படி என்ன பேராபத்து பண்ணி கிழிச்சிட்டாங்க? திமுக பண்ணாததையா, இல்லை ஏடிஎம்கே பண்ணாததா? அதே மக்கள் தானே இங்கே இருக்கிறாங்க, அங்கே ஓட்டு போட்டவங்க தானே இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியாது. அதற்கு பல காலங்கள் எடுக்கும். இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் தொண்டர்கள்லாம் இருக்காங்கன்றதே பெரிய விஷயம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்கடா தற்கொலைகளா. இதற்கப்புறமா அது அரசியல் படுத்தப்படணும். அதற்கு தளபதி வந்து அந்த இடத்துல உட்காரணும். அதுக்கப்புறமா பல திட்டங்கள் பல செயல்பாடுகள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் பிடிச்சி அது மாற்றங்கள் தானாக அப்படி ஏறும். அப்படி தான் ஏற்படுத்தணும். நீங்கள் வந்து எடுத்தோடனே நான் மாற்றிடுவேன்னா எல்லாத்தையும் முடியாது. அப்படி தான் நீங்கள் வந்து கூமுட்டத்தனமாக கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால் முதல்ல உங்கள் கட்சி என்னன்றதை பாருங்கள். அதுலாம் 10 இப்போ புசியானந்த் அவர்கள் வந்து ஜேவி அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டார். இப்போ இப்படி ஜே இருக்குது, அப்புறம் எம்கே இருக்கார். அந்த மாதிரி ஜேவி அப்படின்னா இவங்க என்ன முத்திரை குத்துறாங்கன்னா ஜோசப் விஜயம். ஆக்சுவலி அது ஜனநாயகன் விஜய் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சரி, ஜோசப் விஜய்னு வச்சா கூட என்ன, அவர் பேர் தானே. அப்போ மதவாத அரசியல் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ அவர் ஜோசப் விஜய்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் திருப்பி பதிவு பண்ணுறது மூலிமா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஜோசப் விஜய்னு பதிவு பண்ணாலும் சரி, நாங்கள் அவர் ஜனநாயகன் விஜயை தான் பார்க்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்படி கத்திக்கிட்டே கிடைங்க. இவங்க பின்னாடி போகிற இந்த கூட்டம் இருக்குது பார்த்தியா, ஒரு சில பேர் கூட்டங்கள், அவங்களுக்கும்
ஒன்றும் இல்லை, மண்டையில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் அப்படியே தெரிய வேண்டியதான் அவங்க கூட ஆடு மாடு மாதிரி, அவ்வளோதான். நாம் தமிழர் பின்னாடி போகிறவங்க நிலமெல்லாம் அவ்வளோதான், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களால் வந்து ஒரு சீட்டு கூட ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்றது கன்ஃபார்ம். அப்படி ஒரு கட்சியை 15 வருஷமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா எப்படி எந்த சப்போர்ட் இல்லாமல் நடத்த முடியும் அப்படின்னு யோசிக்கணும். கொஞ்சமாவது மனுஷனுக்கு மூளைன்னு ஒன்று இருந்தால் இந்த நாம் தமிழர் கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் யோசிக்கணும். எப்படிடா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் மனுஷன் 15 வருஷம் இந்த இடத்துல நிற்கிறான் அப்படின்னு யோசிக்கணும். அது யோசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பதில் கிடைச்சிடும். அது யோசிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் மாடுகளுக்கும் இருக்க வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுங்க. மக்களே, நமக்கு வந்து இவங்களை வந்து அடிக்கணும் வைக்கணும், இவங்களை பற்றி பேசணும்லாம் பிரச்சனை இது கிடையாது. ஆனால் அதுக்காக இவங்க அடிக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, நம்ம திருப்பி பதில் கொடுத்தானே ஆகணும். ஏன்னா சும்மா விட்டோன்னு வச்சுங்களேன், தலையேறி உட்காந்துட்டு இருப்பாங்க, வேறு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாதிரி வேலைலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத இனி பொறுத்து வந்து பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடறேன். See you on another video. Love you all. Take care. Bye.